அன்பு நண்பர்களே, தமிழ் நெஞ்சங்களே, உறவுகளே, வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது அருமையான கார்த்திகை மாசம் திருவண்ணாமலை தீபத்துக்கு நாங்கள் இந்த கல்பரத்தை ஆர்டர் வந்திருக்கு, இன்னைக்கு கொடுக்குறோம். இதை பாருங்க, இதுதான் டேப்லெட் கல்பரம். டேப்லெட் கல்பரம்னா இந்த மாதிரி மிஷின் காட்டுப்பா, அந்த மிஷின் காட்டு. டேப்லெட் கல்பரம்னா இந்த மாதிரி மிஷினில் நாங்கள் இந்த டையில் போட்டு பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு இந்த டேப்லெட் கல்பரத்தை வாங்கி நிறைய நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இளைஞர்களே. ரொம்ப கம்மி விலையில் தரோம். சப்தகிரி கல்பரம் சுத்தமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இதை பாருங்க, இதை காட்டுப்பா, குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இதை பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாக, என்ன ஒரு ஒயிட் கலரில் என்ன மாதிரி இருக்கு பாருங்கள். ஒரு துளி கலக்க மாட்டேன் நண்பர்களே. கார்த்திகை மாதம் வாங்கி நீங்கள் நல்ல சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதை பாருங்கள், 50 கிராம் தான். இது எங்களுடைய பிராண்டு. இது எங்களுடைய பிராண்டு பாருங்கள், சிவசிவா. இதை மாதிரி 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, இந்த மாதிரி நீங்கள் எந்த டைப்பில் கேட்டாலும் நாங்கள் பண்ணி தருவோம். கடைக்கு வாங்கிக்கலாம், என்ன உங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா கார்த்திகை தீபம் வருது. இந்த கார்த்திகை திருநாளில் நல்ல கல்பரத்தை வாங்கி சாமிக்கு ஏற்றுங்க. டூப்ளிகேட் கல்பரம் இந்த மாதிரிங்க பாருங்கள், 25 கிராம், 50 கிராம் இந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணி கொடுப்போம். அருமையாக கடைகளில் விற்றுலாம், கடைகளில் விற்கலாம். மளிகை கடை எல்லாரும் வாங்குவாங்க. புரிஞ்சு, இளைஞர்களே வாங்க, ரொம்ப கம்மி விலையாக போட்டு பாதி விலை தான். நீங்கள் கடையில் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. 50 கிராம் கல்பரம் என்ன விலை, 100 கிராம் கல்பரம் என்ன விலை கேட்டுட்டு வாங்க. என்ன அப்போ தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது குவாலிட்டியாக இருக்கும் கல்பரம் இதை மாதிரிங்க. இன்னைக்கு பாருங்கள், 500 டப்பா ஆர்டர் வந்தது எங்களுக்கு. 500 டப்பா இந்த மாதிரி 500 டப்பா ஆர்டர் வந்தது. இந்த மாதிரி இதை பாருங்கள், இட மிஷினில் வச்சு நெட் கல்பரமாக நான் உங்களுக்கு போட்டு தருவோம். கல்பரம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கல்பரம் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் நாங்கள் மதுரையிலேருந்து வர வைக்கிறோம். மதுரையில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பல பெட்டி இருக்குது. இதை பாரு, இது 50 கிராம் டப்பா. இன்னும் இதை காட்டுப்பா, இதெல்லாம் 100 கிராம் டப்பா, 200 கிராம் டப்பா, 1/4 கிலோ டப்பா. இந்த மாதிரி நிறைய ரா மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு கொடுக்குறது. இதை பாருங்க, இது வந்து 5 ரூபா கல்பரம். ஒரு கல்பரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 5 ரூபா கல்பரம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். வெறும் 200 ரூபா தான். 1/4 கிலோ 200 ரூபா. எல்லாம் வாங்கி சேல்ஸ். நீங்கள் கடையில் கேளுங்க, 1/4 கிலோ என்ன வேணும்னு கேளுங்க. அருமையாக இருக்கும் கல்பரம். இந்த மாதிரி கல்பரத்தை வாங்கி நிறைய சேல்ஸ் பண்ணலாம். நேற்று சொன்ன மாதிரி இந்த பாருங்க, ஒரு நாள் கூட வீட்டில் இருக்காதீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் வீட்டில் சும்மா இருக்காதீங்க. நம்மகிட்ட வந்தீங்கன்னா எத்தனையோ ப்ராடக்ட் இருக்குது. கப்பு சாம்பிராணி இருக்குது, அகர்பத்தி இருக்குது, வாங்கி தரோம். அகர்பத்திலாம் நல்லா 5 ரூபா அகர்பத்தி, 10 ரூபா அகர்பத்தி, 50 ரூபா அகர்பத்தி. கப்பு சாம்பிராணி வேணுமா சொல்லுங்கள், வாங்கி தரோம். அதை சைடில் வச்சுங்க. ஒரு காரோ வேனோ இல்லை மோட்டர் சைக்கிளோ எடுத்துக்கலாம் போதும். அட்டைப்பெட்டி நாங்களே தரோம். மோட்டர் சைக்கிள் வேணுன்னா கூட நாங்கள் தரோம். ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா மோட்டர் சைக்கிள் எங்களுக்கு சாயந்தரம் எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டில் நிறுத்துகிற மாதிரி இருந்தால் ஆளுங்க நாங்கள் மோட்டர் சைக்கிள் கூட கொடுக்குறோம். முதலீடும் அதிகம் கிடையாது, பணமும் நல்ல வருமானம். டெய்லி 2000 3000 நீங்கள் இன்கம் பண்ணலாம். பணம் வேணுங்க இந்த உலகத்தில். பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம எந்த செலவு எதை எடுத்துங்க. பணம் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய கஷ்டங்களை போக்கலாம், நிறைய உங்கள் கடன்களை அடைக்கலாம், நிறைய முன்னேறலாம், லேண்டு வாங்கலாம், வீடு கட்டலாம். நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி கிரீன் பேட் இருக்குது, ஸ்க்ரப்பர். இப்போ ஏற்கனவே போட்டுக்கிற வீடியோ ஸ்க்ரப்பர் கிரீன் பேட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க உங்களுக்கு. இது பாருங்க, இன்னைக்கு நண்பர்களே, இது வந்து எங்க தெரியுமா, மெட்ராஸ் போகுது. சென்னை எவ்வளோ பெரிய சிட்டி. நாங்கள் கிராமத்தில் மணலூர்பேட்டையிலேருந்து, மணலூர்பேட்டை எவ்வளோ ஒரு சின்ன வில்லேஜ். இதை பாருங்க, அட்ரஸ் பாருங்க, சென்னை. இங்கே பாருங்க, சுரேஷ். இங்கே பாருங்க, அட்ரஸ் பாருங்க, ஃபோன் நம்பர், அட்ரஸ் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்.
சென்னையில் இல்லாத பொருளாங்க ஏன் என்கிட்ட வாங்குறாங்க தெரியுங்களா? ஸ்க்ரப்பர் நாங்கள் 35 ரூபாய்க்கு தரோம். 35 ரூபா, 120 ரூபா. அது குவாலிட்டி. பூனாவிலேருந்து ரா மெட்டீரியல் வர வச்சு, அதை எங்கள் டன்னு கணக்கில் வர வச்சு இங்கே பேக் பண்ணி நாங்கள் எல்லா ஊருக்காங்க. இளைஞர்களே, நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க. பிஸ்னஸ் செஞ்சால் நிறைய பணம் கிடைக்கும். ஒரு பெட்டியில் 50 ஸ்க்ரப்பர் இருக்கும். ஒரு ஸ்க்ரப்பரை நீங்கள் வந்து பாதி விலைக்கு, அதாவது எம்ஆர்பி வந்து 120 ரூபானா பாதி விலைக்கு நீங்கள் விற்றா கூட உங்களுக்கு 60 ரூபான்னு விற்றா கூட நான் 35 ரூபான்னு தரேன்னா நீங்கள் 60 ரூபான்னு போய் விற்கிறீங்களா? அப்போ என்னாச்சு? ஒரு அட்டைக்கு எவ்வளோ இருக்குது? 25 ரூபா இருக்கா? நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். 100 அட்டைக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 2500 ரூபா ஆச்சு. முதலீடு எவ்வளோங்க? 3500. சரி, 4 பாக்ஸ் வாங்குறீங்கன்னா 7000 ரூபா முதலீடு. 4 பாக்ஸ் 2 நாளில் விற்றலாம், இல்லை ஒரு நாளில் கூட விற்றலாம். உங்கள் இஷ்டப்படி விற்றலாம். அதனால் இளைஞர்களே, தமிழ் நண்பர்களே, நீங்கள் வந்து சும்மா வீட்டில் உட்காந்து இருக்காதீங்க. பணம் வேணும். இந்த உலகத்தில் உயிர் போகிற வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கணும். பணம் இல்லைன்னா நீங்கள் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. தயவுசெய்து பணத்தை சம்பாதிக்காத வீட்டில் வெட்டியாக 10 பேர் கூட பேசிக்கிட்டு அது இது பண்ணின்னு இருக்காதீங்க. பணம் வேணுங்க இந்த உலகத்தில். பணம் 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 தான் மெயினான பிரச்சனை. வாங்க ப்ராடக்ட் காட்டுறேன். இன்றைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு இது வந்து ஸ்க்ரப்பர் வந்து நான் சொன்னேன்ல 35 ரூபான்னு பாருங்கள். என்ன குவாலிட்டி பாருங்கள். சென்னையிலேருந்து ஏன்டா வாங்குறாங்கன்னு கேட்பீங்க. இந்த ஒரு இதுலேயும் பேக்லேயும் 12 கிராம் 10 கிராம் ஸ்க்ரப்பர் இருக்குது. சென்னையில் நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். 5 கிராம் 6 கிராம் உள்ளார பூ மாதிரி பிரித்து அதை விற்றுருவாங்க. அதில் வந்து கையில் ஒரு இது கூட வராது. இதை நீங்கள் சாமான் விளக்கும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் ஸ்க்ரப்பர், இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் விளக்கும் போது கை வலிக்காது, குவாலிட்டியாக இருக்கும். இது பூனாவிலேருந்து வர வச்சு நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் கம்பெனி தான் இது குட் பிரைட். இந்த குட் பிரைட் கம்பெனியை வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா கூட சம்பாதிக்கலாம். நீங்கள் வேலையில் இருங்க. நான் வேலையை பற்றி சொல்ல, நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. பார்ட் டைமாக சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சேல்ஸ் பண்ணுங்கள். என்னைக்காவது உங்கள் ஷிஃப்ட் வைஸ் சேல்ஸ். இப்போ சென்னையில் இருக்கிறவங்கலாம் ஷிஃப்ட் வைஸ் தானே பண்ணுறீங்க. நீங்கள் பகலில் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டீங்கன்னா பகலில் ஒரு 2 மணி நேரம் சேல்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5000 ரூபா கூட வரும்ல. அந்த 5000 ரூபா வச்சு ஏதாவது ஒரு செலவுக்கு வரும்ல. உங்களுக்கு ஒரு 2500 ரூபா டெய்லி சம்பாரிச்சா கூட ஒரு 60,000 70,000 ஏதாவது ஒரு வீட்டு குடும்பத்துக்கு செலவுக்கு வரும்ல. இல்லை, நான் சொல்கிறதுல ஏதாவது நினச்சி பாருங்கள், ஏதாவது தப்பு இருக்குதா? நான் என்ன இப்போ எனக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களை வச்சு எங்களுக்கும் கிடைக்கும். அவங்க நாங்கள் ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது. நம்ம அப்படியே ஒன்றுமே இல்லாத கொடுத்துட்டு போய் எங்களுக்கு இதில் வந்து 10 பைசா கிடைக்கும். அப்படி ஒன்றும் கிடையாது. இதுதான் நண்பர்களே, நான் என்னன்றேன், பல பொருள்கள் நீங்கள் விற்க போனால் கூட இந்த அளவு உங்களுக்கு லாபம்லாம் வராது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும். 2வது, இது விற்றாலும் சரி விற்கலாம் சரி, ஒரு வருஷம் நாலஞ்சு தான் இந்த கல்பறத்துக்கு என்றைக்குமே உங்களுக்கு நஷ்டம் வராது. அழியாத பொருளுங்க. அப்படியே ரிட்டர்ன் எடுத்துன்னு விற்கிறேண்ணா, ரிட்டர்ன் எடுத்துவாங்க, அப்படியே அந்த காசை கொடுத்துரும். ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஒவ்வொருத்தரும் சரக்கு வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் வாங்காத இருக்க மாட்டாங்க. நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க, அப்படியே காசு கொடுத்துட்றோம். கல்புரம் பொதுவாக விற்றுறோம். கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க, கண்டிப்பாக விற்றுறோம். இதை மாதிரி நீங்கள் நண்பர்களே வரணும், ஃபோன் பண்ணி வரணும், கேட்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், 6200123949 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை ஃபோன் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பொருள் இருக்குது. நான் வந்து சொல்ல போகிற வீடியோ போக பாருங்கள். வீடியோ இன்னும் பிஸ்னஸுக்கு ஒரு 10-20 ப்ராடக்ட் நானே இது பண்ணுவேன். என்ன இப்போ கொஞ்சம் ஒரு 10-20 லட்சம் இது போட்டாகணும். தனி லேண்ட் வாங்கி ஆகணும், அது கம்பெனி கட்டி ஆகணும். பரப்பு இதில் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் எத்தனை ப்ராடக்ட் நாங்கள் பண்ணுறோம். எல்லாம் ஒவ்வொரு இது இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணுன்ற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். வேலை இல்லாத 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் போய் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படாதீங்க, ஈஸியாக விற்றுட்டு போகிறோம். இதில் என்ன பிஸ்னஸில் என்னன்னா, என்னத்துக்கு பிஸ்னஸ் செய்யாத என்னத்துக்கு இது பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க. என்ன அசிங்கம்னா, கடையில் போய் கேட்கணும் இல்லை, உங்களுக்கு கல்புரம் வேணுமா, ஸ்க்ரப்பர் வேணுமா அப்படின்னு கேட்கணும் இல்லை, அது அசிங்கமாக. இது வந்து ஒரு கலையாக நினச்சிக்கணும். இப்போ நான்லாம் போகணும்னு வச்சுக்க, கடையில்
நல்லா சேல்ஸ் பண்றதுல மண்ணா சேல்ஸ் பண்றதுல பாரு சேல்ஸ் பண்ணும்போது என்ன அசிங்கம் நம்ம என்ன திருடுறோமா போய் சொல்றோமா என்ன அசிங்கம் பாருங்க 10 ரூபா பொருள் 5 ரூபாங்க 10 ரூபா பொருள் 5 ரூபாங்க சொல்லி பாரு 10 ரூபா ஒரு ஹோட்டலில் டீ கடைக்கு போங்க அண்ணா லேடிஸ் இருந்தால் அக்கான்னு சொல்லுங்க ஜென்ஸ் இருந்தால் அண்ணன் சொல்லிடுங்க நீ சின்ன வயசுல சின்னவரை பிறகு எனக்குலாம் 60 வயசு ஆகுது 40 வயசு 45 வயசு ஆள் கடையில் இருந்தால் கூட அண்ணே வணக்கண்ணே ஸ்க்ரப்பர் வாங்கிக்கிறீங்களாண்ணே 10 ரூபா பொருள் 5 ரூபாண்ணே இது கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 10 ரூபாண்ணே நான் உங்களுக்கு 5 ரூபா தரேண்ணே அப்போ 5 ரூபாண்ணே என்னாச்சு இந்த அட்டையோட விலை 60 ரூபா ஆச்சா நான் 35 ரூபா நான் கொடுக்குறேன் ஆனால் நான் கடையில் போய் 60 ரூபான்னு விற்றுனா எனக்கு 25 ரூபா இதிலே பெனிஃபிட் இருக்கா அப்போ 100 அட்டை விற்றா என்னாச்சு 100 அட்டை விற்று திருவண்ணாமலை ரயில்வே சுற்றுவாங்க நீங்கள் மணல்பட்டியோட சுற்றுவாங்க திருவண்ணாமலை சுற்றுவாங்க கள்ளக்குறிச்சி எந்த ஊர் சுற்றுவாங்க திண்டிவனம் சுற்றுவாங்க என்ன போல் இருக்குது வேலூர் இருக்குது ஆரணி இருக்குது குடியாத்தம் இருக்குது செங்கம் இருக்குது எந்த ஊருக்கு சுற்றுவாங்க இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி இருக்குது உளுந்தூர்பேட்டை இருக்குது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஊரில் 2000 கடைக்கு மேலே இருக்குது நீ எண்ணிப்பார் ஹோட்டல் கடை டீ கடை நேஷனல் ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் கடை இருக்குது ஒவ்வொரு ஹோட்டல் கடையில் 10 அட்டை வாங்கிக்கலாம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் எடுத்துன்னு போய் காட்டிங்கன்னா 10 அட்டை வாங்கிக்கலாம் ஒரே ஹோட்டல் என்ன ஒரு அட்டைக்கு தேவை 25 ரூபா 10 அட்டை என்ன இதில் என்ன அசிங்கம் என்ன திருடுறீங்களா பொய் சொல்கிறீங்களா ஏங்க வியாபாரத்தில் வந்து அசிங்கம்லாம் படக்கூடாதுங்க ஏங்க திருடுறீங்களா பொய் சொல்கிறீங்க என்ன சொல்கிறேன் எனக்குள்ள 40,000 35,000 பென்ஷன் கிடைக்குது அப்படின்னு நான் போய் சேல்ஸ் பண்ணுறேன் என்ன இது அசிங்கம் என்ன இது அசிங்கம் கடவுள் புனிதல் தப்பாங்க அசிங்கம்லாம் படாதீங்க வியாபாரம் பண்ணும்போது அசிங்கப்படாதீங்க போய் மண்ணு தூக்கிட்டா கூலி வேலை செஞ்சுட்டா வேலையில் போயிட்டா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அது ஓனர் ஏதாவது திட்டமாட்டானா ஏதாவது தப்பு செஞ்சா அதெல்லாம் ஒரு அசிங்கம் இல்லையா ஏன்னா 4 செவத்துக்குள்ளார திட்டுறான் பாரு வாங்கி கொட்டினா கூட அது அசிங்கம்லாம் நினைப்பீங்க ஏங்க இது வந்து சுதந்திரங்க வியாபாரன்றது சுதந்திரம் நீங்கள் நினைச்சிங்கன்னா விற்கலாம் நினைக்கலாம் படுத்து தூங்கலாம் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா எடுத்து தனியாக பாக்கெட்டில் வைக்கலாங்க அருமையான வியாபாரங்க வியாபாரன்றது சுதந்திரம் ஏங்க 10-20 ப்ராடக்ட் போடுங்க உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குதா ஒரு சின்ன கடை வைங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை வைங்க ஏங்க தள்ளு வண்டியில் போடுங்க கடையாக தள்ளு வண்டியில் போடுங்க போட்டு அப்படியே திருவண்ணாமலை சுற்றிட்டு வாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க இது வந்து 5 ரூபாங்க 10 ரூபா விற்கிறது 5 ரூபான்னு தரேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக வாங்குவாங்க எந்த லேடிஸ் வாங்க மாட்டாங்க சொல்லுங்க 10 ரூபா பொருள் 5 ரூபான்னு சொன்னேன் யார் வந்து உனக்கு 8 ரூபாய்க்கு கொடுக்குறா 7 ரூபாய்க்கு கொடுக்குறா எல்லாம் 10 ரூபான்னு விற்கிறான் கடையில் நீங்கள் 5 ரூபாய் கொடுக்க போறீங்க அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்க தயவுசெய்து வியாபாரம் பண்ணாத இருக்காதீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒன்றும் இது கிடையாது யாரும் அசிங்கமாலாம் நினைக்க மாட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுங்க பிஸ்னஸ்ன்றது சுதந்திரம் என்ன ஒரு இது போய் கேட்கணும் அந்த கடையில் போய் கேட்கணும் ஒரு கடையில் நோ சொல்லுவாங்க 2 கடையில் நோ சொல்லுவாங்க 10 கடையில் கூட நோ சொல்லுங்க 11வது கடையில் கண்டிப்பாக வாங்குவாங்க ஒரு ஊரில் 2,500 கடை 3,000 கடை இருக்குதுங்க 100 கடையில் மட்டும் வாங்கினா போதுங்க 100 கடையில் வாங்கினா போதுங்க உங்களுக்கு பாக்கெட்டில் 5,000 ரூபா வந்துருங்க 5,000 ரூபா உங்கள் பாக்கெட்டில் வந்துருங்க உண்மையிலே சொல்கிறேங்க நல்ல வருமானங்க அந்த 5,000 ரூபா டெய்லி 5,000 ரூபா தனியாக சேர்த்து வைங்க என்ன அது மாதத்தில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துங்க நீங்களே கணக்கு கூட்டி பார்த்துங்க நான் சொல்ல தேவையில்ல அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வாங்க என்கிட்ட வாங்க நான் பிஸ்னஸ் நடக்கலாம் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணுங்க என்ன முயற்சி பண்ணுங்க சும்மா இருக்காதீங்க லேடிஸ் இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் வாங்க லேடிஸுங்க வீட்டில் கூட ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும் விற்றுருங்க உங்களுக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா வரும் இல்லை சோப்பு இருக்குது சர்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய பொருள் இப்போ நான் பெனாயில் செய்ய போகிறேன் எல்லாம் குவாலிட்டியாக செய்ய போகிறேன் குவாலிட்டியாக உங்களுக்கு ட்ரைனிங் தரேன் நீங்கள் என்கிட்ட வந்து நீ இந்த பிஸ்னஸை நீங்கள் கூட எடுத்து பண்ணுங்க நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன் மிஷின் வாங்கி தரேன் எல்லாம் தரேன் ஓகேவா இதுக்கு மேலே அதிகமாக என்ன சொல்கிறது நீங்கள் வந்து இந்த மனசில் நினச்சி கல்பரை வைங்க ஸ்கிரப்பரை வைங்க எது வந்தாலும் சேல்ஸ் பண்ணுங்கள் பணம் வேணும் இந்த உலகத்தில் நண்பர்களே பணம் இல்லாத இருக்காதீங்க இளைஞர்களே அவமானமாக நினைக்காதீங்க பீகாரில் இருக்கிறவங்க பாருங்கள் எங்கே வந்து எப்படிலாம் வேலை செய்கிறான் எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறான் இல்லை சொல்லுங்கள் இல்லை நான் என்ன வந்து யாரும் எந்த ஊருக்காரையும் நான் தப்பாக சொல்ல ஏன்டா நீங்கள் வரேன்னு சொல்லு அவன் பாருங்கள் அசிங்கப்படுறானா அவமானப்படுறானா அழகாக என்ன பண்ணுறான் வரான் பானிபூரி வைக்கிறான் தம்பாக்கு விட்டுட்டு அடித்து இப்படி உதட்டில் வச்சுட்டு அவன் வான்னு சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் ஊருக்கு பணம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான் நீங்கள் நம்ம தமிழ் நண்பர்கள் ஏங்க நீங்கள் வந்து அதை பற்றி நினைக்கிறீங்க அசிங்க அவமானமாக ஏன் நினைக்கிறீங்க என்னங்க பணம் தாங்க இந்த உலகத்தில் சாவர வரைக்கும் பணம் சம்பாதிக்கணுங்க வேலையில் இருந்தாலும் பார்ட் டைமாக செய்யலாங்க நன்றிங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை
நான் 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் அனுப்புகிற வீடியோ எல்லாருக்கும் போகாது. நீங்கள் ஷேர் பண்ணால் இன்னும் ஒரு 100-200 பேருக்கு போகும், ரீச் ஆகும். யாருன்னா வேலை இல்லாதவங்க, வியாபாரம் செய்யாதவங்க வருவாங்க. வியாபாரம் எங்கிட்ட வாங்க, வியாபாரம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். மார்க்கெட்டில் போய் நீ எப்படி இது பண்ணுறதுன்னு நான் உனக்கு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நம்ம பேசுறது தாங்க கஸ்டமர் வாங்குவாங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கே ஐடியா தெரியல, கம்முன்னு நம்ம ஒரு சோகத்திலே இருந்தோம்னா யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம சொல்லணுங்க, அந்த ப்ராடக்டை பிரித்து அப்படியே காட்டணும், அப்படியே குவாலிட்டியை கொடுக்கணும். குவாலிட்டி சென்னையில் இருக்கிறவங்க கூட வாங்குவாங்க, ஏங்க வாங்க மாட்டாங்க? குவாலிட்டியே கொடுங்க, டூப்ளிகேட் கொடுக்காதீங்க, டூப்ளிகேட் கல்பரமும் கொடுக்காதீங்க, டூப்ளிகேட் கிளப்பரும் கொடுக்காதீங்க, டூப்ளிகேட் சர்ப்பும் கொடுக்காதீங்க, டூப்ளிகேட் லிக்விடுங்கள. நான்லாம் லிக்விடு செஞ்சுருக்கேன். லிக்விடுனா அப்படி என்ன வாசனை தெரியுங்களா இருக்கும். 1 லிட்டர் லிக்விடினுடைய இது மிஞ்சி போனால் ஒரு அதை விலை சொல்லக்கூடாது நண்பர்களே. நீங்கள் வாங்க, நான் சொல்லித்தரேன், ட்ரைனிங் சொல்லித்தரேன், பிஸ்னஸ். ஏன்னா பல ஹோல்சேல் பிஸ்னஸ், பல டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸ்னுடைய விலையை வீடியோவில் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வியாபாரம் கட்டிடும். நீங்கள் போய் என்ன விலைக்கு விற்கிறேன்னு நினைக்கிறதே, வீடியோவிலே அந்த விலை சொன்னாயா, நீ இந்த விலைக்கு தரையான்னு சொல்லிட்டு அடிமாட்டு விலைக்கு கேட்போம். அதனால் விலை என்னத்துக்குன்னா நண்பர்களே, உங்களுக்கு பிஸ்னஸுக்காக மற்ற வீடியோ பார்க்குற கஸ்டமருங்க, கடைக்காரங்க, மளிகை கடைக்காரங்க யாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். உங்ககிட்ட வரும்போது 60 ரூபான்னு கொடுப்பாங்க, 55 ரூபான்னு கொடுப்பாங்க, 50 ரூபான்னு கொடுப்பாங்க. அதை பற்றி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.